சட்டமன்றத்தில் கட்சிக்கிற என் அருமையான எடப்பாடியார் அவர்களே, இந்த அநியாய அக்கிரம நிகழ்ச்சிக்கு துணை போக கூடாது. இத்தனை நாட்களாக உங்கள் உறவுகள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், பூர்வீகுடி தமிழர்கள் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலிருந்து வந்து இதற்கான எதிர்ப்பறிக்கை ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை? திமுக அண்ணா திமுக மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் கவலை இல்லை. உங்க ஆட்சியில் நீங்க பலனடைவீங்க, இவங்க ஆட்சியில் இவங்க குடும்பம் பலனடையுமா? இதற்கு இங்க விவசாயிகளும் பொதுமக்களும் நாங்கள் செத்து மடிய வேண்டுமா என்று என் தாய்மார்களின் கேள்வியில் நியாயம் இருக்கிறது. நாளையே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இதற்காக நீங்கள் அறிக்கை தருவதோடு மட்டுமல்லாமல் போராட்ட களத்திற்கு நீங்களே நேரடியாக வந்து, நான் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவன், இங்கே சாயப்பட்டவர்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் உத்தரவு தர வேண்டும். நீங்க கொடுங்க. சட்டமன்ற கூட்டணி கட்சி தான், அவங்க சின்னத்தை தான் நீங்க ஜெயிச்சிருக்க. வருகின்ற ஜனவரி மாதம் கூட்டத்தொடரில் இதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து முதல் நாளாக இந்த அரசை முகத்திரையை நான் கிழிக்கிறேன். நான் கேள்வி எழுப்புறேன். எனக்கு சப்போர்ட்டா எங்க அண்ணன் எடப்பாடி உங்க எம்எல்ஏக்களோட எழுந்து மட்டும் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மீறி வந்துருமா? ஆண்டு நீங்க இருக்கிறீங்க, அடுத்து நாங்க ஆள போறன்ற பாட்டாளி கட்சிக்கு இருக்குது. பெரும்பான்மை சமூகங்களை உள்ளடக்கிய எத்தனை கொங்கு கட்சிகள், இங்கு விடுதலை சிறுத்தைகள், எத்தனை மண்ணின் மக்களுக்காக போராடுகின்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விவசாய சங்கங்கள், இவங்க எல்லாம் மக்கள் பக்கம் நிற்கிறாங்க. இவர்களை அனைவரையும் தாண்டி தேர்தல் காலத்தில் மேல தேர்தல் நடக்க போகுது. 30 கிராம மக்கள் ஓட்டு. நீங்க நினைச்சிட்டீங்க இது மிஞ்சி போனா ஒரு தொகுதி தானே பாதிக்கும், கவலைப்பட. அப்படி இல்லை. இங்கே இந்த போராட்டத்திற்கு எங்க நாமக்கல் விவசாய பிரதிகள் வருகை வந்திருக்கிறார்கள். எங்க ஈரோட்டில இருந்து விவசாய பிரதிகள் பழனிசாமி, டாக்டர் பாஸ்கர் போன்றவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கின்ற விலைகளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை இல்லை. எங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் தான் சுத்தி இருக்கிற மேட்டூர் மக்களுக்கு கொடுக்கல. இன்னும் அந்த நதி ஒரு சர்வங்காரா, ஆமா, அந்த ஆற்று குடிநீர் திட்டம் இன்னும் பண்ணல. எடப்பாடிக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஒரு திட்டத்தை தொடங்கினார், ஒரு பகுதியை காவேரி ஆற்றை கொண்டு நடைமுறைப்படுத்தினார். எடப்பாடியார் அவர்களே, உங்களை வேண்டுகிறேன், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, நாளைக்கு ஆளுங்கட்சியா வந்தாலும் நீங்கள் முழுவதுமாக காவேரி நீர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நீங்கள் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இந்த மண்ணின் மாவட்டத்து மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை நீங்கள் தேடி தாருங்கள். நிச்சயம் நீங்கள் விவசாய குடியில் பிறந்தவங்களை இந்த விவசாய குடிமக்கள் பாராட்டுவார்கள்.